இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே நான் உங்களை இந்த திருவிருந்து ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்க வருத்தத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒரு பகுதியில் நம்ம வச்சுட்டு சந்தோஷமா தேவனை ஆராதிப்போம். இந்த மாதத்துல ஒரு புதிய மாதத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு புதிய வாரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். சந்தோஷமா இந்த நாட்களை ஆண்டவருக்காக நாம் கழிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருப்பதே அவருடைய தயவு, அவருடைய சித்த கிருபையாக இருக்கிறது. ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால், ஒரு மாதத்தை கடந்து வருவதே தேவ கிருபை, ஒரு நாளை கடந்து வருவதே தேவ கிருபை. ஆனபடியால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாய் அவரை ஆராதிப்போம், சந்தோஷமாய் அவரை துதிப்போம், அவரை பாடுவோம். நம்ம ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசி இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை மூலமாக எங்களோடு நீங்கள் இடைப்படும், எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். விலமான இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கின்றேன் பிதாவே, ஆமென். பெரியமானவர்களே, நம்ம ஒரு சங்கீதத்தை வாசித்து வருகிறோம். உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 23 நன்காய் அறிமுகமான ஒரு சங்கீதத்தை நாம் தமிழிலும் வாசிக்க கேட்போம். நாம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். பெரியமானவர்களே, வாசிப்போம் இந்த சங்கீதத்தை. சங்கீதம் 23. கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, என்னோடு கூட இருக்கிறது. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். பிரியமானவர்களே, வார்த்தை வாசிக்க கேட்டோம். ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாகவும் துதி வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் தேவ ஜனமே, இந்த திருவிருந்து ஆராதனைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்க நம்மளை ஆயத்தப்படுத்துவோமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாலு வரையிலும் எங்களை பாதுகாத்திரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு குறை இல்லாமல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்திரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ நன்மையான எங்கள் வாழ்க்கையில நீர் செய்து கொண்டிருக்கிறே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோட இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதி மற்றொரு அசைவாடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாருங்கள் தேவ ஜனமே, இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். நன்றி
செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக ரத்தத்தை சிந்தின தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்கும் பொழுது அது எவ்வளவு இன்பமான ஒரு காரியம் ஆண்டவரே. அந்த பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்போது நாங்கள் ஒரு விசேஷித்தமானவர்கள் ஆண்டவரே. எங்களோடு ஆண்டவரே இந்நாள் வரையிலும் எங்களை வழி நடத்தின தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கனத்திற்கு பாத்திரரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. Raja
பாத்திரரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரையிலும் ஆண்டவரே அப்பா எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அவ்வளவு விசேஷமானவர்கள் ஆண்டவரே. எங்களோட போக்கிலும் மரத்திலும் ஆண்டவரே தேவ தூதர்கள் அனுப்பி எங்க பாதுகாக்கிற தேவனே. ஏனென்றால் நாங்கள் விசேஷமானவர்கள் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் விசேஷமானவர்கள் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே. உம்முடைய அளவற்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யெகோவா ராஃபா, சுகம் கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரை மாற்றும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பலவீனமா இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே எங்களுக்கு பலனாய் இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தருகிற தேவன் நீர் ஒருவரை மாற்றும் ஆண்டவரே. உலகத்துக்கு என்ற மூலைக்கு சென்றாலும் ஆண்டவரே கிடைக்காத சுகம் நீர் மாற்றம் தான் கொடுக்க முடியும் ஆண்டவரே. உம்மால் மாற்றம் தான் சுகத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும் ஆண்டவரே. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டு ஆண்டவரே. அந்த நாமத்தை நாங்கள் விசுவாசித்து இந்த பாடலை நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபசேந்திர பாடலை நாம் பாடுவோம். நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ
உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். ஆண்டவருடைய பாச கரங்கள் பட்டால் போதும், அவருடைய கரங்கள் தொட்டால் போதும், சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், கவலைகள் மாறும், கண்ணீர் மாறும், கஷ்டங்கள் மாறும், எல்லாம் மாறும் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் தவிக்கிறார்களோ, யாரெல்லாம் போராட்டத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சுகத்தை எண்ணி வந்திருக்கிறார்களோ, நீர் ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும் என்று சொல்லிக்கின்றோம். உடைய ஆணி பாய்ந்த கரம் அவர்களை தொடர்த்தும் ஆண்டவர். உடைய சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். உடைய பலன் அவர்களை ஆளுகை செய்யட்டும். உடைய சுகம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, நீர் இன்றும் அற்புதங்களை செய்கிற தேவன், நீர் இன்றும் ஜீவிக்கிற தேவன், நீர் உயிரோடு இருக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வணங்குகின்ற எங்கள் தேவன், அவர் இஸ்ரவேலின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் நோவாவின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருத்தரையும் தேற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம், ஒருவருத்தரையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே மலேசியா தேசத்துக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேக்சின் வந்துவிட்டது ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், ஒரு பலனுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேக்சின் வந்தாலும் இன்னும் கேசஸ் குறையாமல் இருக்கிற சூழ்நிலையா இருக்கிறது. இந்த கேசஸ் குறைய மறுபடியும் ஆண்டவரை நாங்கள் விடுதலையாய் நடமாட எங்கள் தேசத்தின் மீது உங்களுடைய பார்வை படக்கும் ஆண்டவரை. நாங்கள் ஜெபித்த பிறகு கேசஸ் கொஞ்சம் குறைஞ்சு இருக்கிறது பார்க்கிறோம் ஆண்டவரை. நீ ஜெபம் கேட்கிற தேவன் என்று உம்மை விசுவாசித்து எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த தேசத்திலே ஆண்டவரே தலைமைத்துவத்திலே பிரச்சனை இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய தலையீடு இருக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம், உம்முடைய ஆளுகை இருக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த தேசத்தை நீர் ஆளுகை செய்கிறீர் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் மந்திரி ராஜாக்கள் எல்லோரையும் கர்த்தர் கரத்திலே பிடித்து நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்டை ஆண்டவரே இயேசுவே நீர் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிற நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க தேசத்தின் மீது மனம் இறங்குங்க என்று சொல்லி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. வீடுகளிலே யாரெல்லாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை சந்திங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஜெபிக்கிறவர்கள் அவர்களை பயன்படுத்துங்க. இன்னும் வேதத்தை அறிகிறவர்களாக, ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை தியானிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதான் இன்னும் உண்மை பற்றி கொள்ள உதவி செய்யும். காத்து வழி நடத்தும், பலப்படுத்தும். எல்லாம் மாறாத இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வாருங்கள் தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே நாம் ஒருமனப்படுவோம். பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறத நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை நீங்கள் மன்னியும். உங்களுடைய சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சிக்கிறது. ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையது. ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் இந்த நாளிலே அனுசரிக்கிறவர்கள் அல்லது இந்த மாதத்தில் அனுசரிக்கிறவர்கள், நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்துல இருக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கவிருக்கிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஆண்டவரே, யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறார்களோ, இந்த மாதத்திலே அல்லது இந்த நாளிலே அல்லது இந்த வாரத்திலே கொண்டாடுகிறார்களோ, அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும், அவர் குடும்பத்தை உங்களுடைய அன்பினாலே கட்டும் என்று ஜெபிக்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய சமாதானமும் சந்தோஷமும் அவர்களை வழி நடத்தத்தக்கதாய் ஜெபிக்கின்றேன். உங்களுடைய சமாதான பிரசன்னம் அவர்களோடு இருந்து அவர்களை தாங்கி வழி நடத்திடும். எல்லாம் மாறாத இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கின்றேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் மறுபடியுமாக இந்த காலை ஆராதனை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களே, கடந்த வாரத்தில் எபேசு திருச்சபையில் ஆண்டவர் எப்படியாக இந்த மக்களோடு பேசினார் என்று சொல்லி நான் பார்த்தோம் அல்லவா? பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நாம் இன்னொரு திருச்சபை குறித்து, இரண்டாம் திருச்சபை குறித்து இந்த நாளில் பார்க்கவிருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, அதுதான் சிமிர்னா திருச்சபை ஆகும். பிரியமானவர்களே,
எனக்கு அன்பாளே, இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 தொடங்கி 11 வரை. ரெவலேஷன் சாப்டர் 2 verses 8 to 11. பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் சேர்ந்து இந்த பகுதியை நாம் வாசிப்போம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை என்றெழுது. ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் கூட இந்த சிமிர்னா திருச்சபை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, நீ தொடர்ந்து எங்களோடு பேசும்படியாக, எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பகுதி சிமிர்னா. சரி பிரியமானவர்களே, சிமிர்னா பார்க்கும் பொழுது இந்த சிமிர்னாவுடைய சில பேக்ரவுண்ட், சில காரியங்கள் பார்ப்போம் என்றால் இன்றைக்குரிய சத்தியத்துக்கு அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, பிரியமானவர்களே, சிமிர்னா எங்க இருக்கின்றது? நாம் போன வாரத்துல பார்த்தோம் அல்லவா, எபேசு திருச்சபை குறித்து பார்த்தோம். எபேசு கீழே இருக்குன்னா கொஞ்சம் நார்த், கொஞ்சம் மேல போனீங்கன்னா அங்க சிமிர்னா இந்த பட்டணம் இருக்கின்றது. பிரியமானவர்களே, இது ஒரு வெஸ்பர், அதாவது இது ஒரு துறைமுகமாக இருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இதை நீங்க பார்த்தீங்கன்னா it is one of the biggest city until now. இந்த நாள் வரைக்கும் இது ஒரு பெரிய பட்டணமாக இருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, சரி பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல இந்த சிமிர்னாவுடைய பெயர் என்ன? அதுதான் இஸ்மிர் என்று சொல்லப்படுகிற புது பெயர் ஆகும். அக்காலத்துல சிமிர்னா, ஆனா இக்காலத்துடைய பெயர், இந்த மாடர்ன் டர்க்கியில் இருக்கின்ற இக்காலத்துடைய பெயர் இஸ்மிர் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணமாக இருக்கின்றது. நீங்க கூகுள் சர்ச் நீங்க பண்ணி பார்க்கலாம். பிரியமானவர்களே, பட்டணங்கள் ரொம்ப விஸ்தாரமாக, ரொம்ப அழகாகவும் ஒரு செழிப்பு மிக்க ஒரு பட்டணமாக இருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த பட்டணம் இப்படியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பட்டணம் எதற்கு பேர் போனது? அதாவது பிரியமானவர்களே, மிர் என்று சொல்வாங்க, அதாவது வெள்ளை போலம். பிரியமானவர்களே, வெள்ளை போலம் என்று சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருவது இயேசுடைய பிறப்பு. பார்த்தீங்கன்னா, வானசாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ளும் பொழுது அவர் எப்படியாக வெள்ளை போலத்தை கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா? எஸ் பிரியமானவர்களே, இந்த வெள்ளை போலம் இந்த இடத்துல, இந்த பட்டணத்துல அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. ரெண்டாவது காரியம் எங்க பார்க்கிற வெள்ளை போலம். சரி, இதோட தன்மைகள் என்ன? பிரியமானவர்களே, இந்த வெள்ளை போலத்தை நீங்க பார்க்கும் பொழுது இயேசு சிலுவையில இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, இவர்கள் இந்த வெள்ளை போலத்தை தான் ஒரு மாதிரி கசக்கி என்ன பண்ணாங்க, அவருக்கு ஒரு கசப்பான காடியாக கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது செடக்டிவ், அதாவது ஒரு மயக்க நிலையில இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இந்த வெள்ளை போலம் ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி நீங்க பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இது ஒரு நறுமணம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்ற ஒரு வாசனை பொருளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை நீங்க பார்க்க போனீங்கன்னா, இந்த பட்டணம் 3 முறை ஆக்சுவலி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரால அழிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தது. முதலாவது நீங்க பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஒரு பயங்கரமான ஒரு earthquake, அதாவது ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தது. பட்டணமே முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. மறுபடியும் என்ன பண்ணாங்க, இந்த பட்டணத்தை ரீபில்ட் பண்ணாங்க. இரண்டாவது பகுதியாக பார்க்கும்போது burn with fire, நெருப்பினால் இந்த பட்டணம் எரிக்கப்பட்டது.
அல்லேலூயா. சோ மறுபடியும் என்ன பண்ணாங்க, நெருப்பினால் எரிக்கப்பட்ட சூழ்நிலையில கூட மறுபடியும் இதே பட்டணத்தை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக பிரியமானவர்களே, ஒரு மெஸ்ஸி ஃப்ளட், ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்தபடினால அந்த வெள்ளத்துல மறுபடியுமாக இந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. இருந்த போதிலும் இந்த பட்டணம் மறுபடியுமாக உயிர் பெற்றது. அல்லேலூயா. சோ ஆனபடினால பிரியமானவர்களே, இந்த பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம், ஒரு விஸ்தாரமான பட்டணம். இந்த பட்டணம் இந்த நாட்கள்ல one of the biggest city or one of the famous city கூட என்று நாம் சொல்ல, டர்க்கில one of the famous city கூட என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. அல்லேலூயா. சரி, வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் எனக்கு அன்பானவர்களே. முதல் வசனத்தை வாசிப்போம். வசனம் 9 வாசிப்போம் பிரியமானவர்களே. வசனம் 9, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வசனம் 8, சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. எனக்கு அன்பாவலே, இந்த முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது பிரியமாலே, வேதாகமம் சொல்லுகின்றது, இந்த 8ஆம் வசனம் சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. பிரியமாலே, நான் போன வாரத்தை சொல்ல மறந்த ஒரு காரியம், இங்க தூதன் என்று சொல்லப்படுகிறது. தேவதூதனை குறித்து வேதாகம் பேசப்படவில்லை. இஸ் டாக் அபவுட் மெசஞ்சர். ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு மெசஞ்சர் இருப்பாங்க. அந்த மெசஞ்சருக்கு எழுத வேண்டியது, அதுதான் அர்த்தம் பிரியமானவர்களே. இது தேவதூதனை குறித்து பேசப்படவில்லை. ஆனா இருந்த போதிலும் இது சொல்கிற காரியம் என்ன, மெசஞ்சர், டாக்ஸ் அபவுட் மெசஞ்சர். ஓகேங்களா? அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவர்கள் அந்த மெசேஜை மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் வை the Bible say is a messenger. சோ ஆனபடினா பிரியமானவர்களே, இங்க 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டிய என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும். அல்லேலூயா. முந்தினவரும் பிந்தினவரும். அப்ப இந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, இது எதை குறித்து பேசுகிறது? What we can see from this verse, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நம்ம எதை பார்க்கிறோம்? எஸ் பிரியமானவர்களே, it's talk about Jesus Christ. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்படுகிற வசனமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, அவரும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அல்லவா? He is the beginning and the end. He is the alpha and omega. பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகின்றது, அவர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கின்றார். கொலோசியர் வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, உலகம் தோன்றாதற்கு முன்பதாக இருக்கிற கடவுள் என்று வேதாகமம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, கடைசி நாட்கள் வரப்போறது அவர்தான். ஆமென். சோ ஆனபடினால இந்த சிமிர்னா திருச்சபைக்கு இந்த வார்த்தை வரும் பொழுது, கிறிஸ்து யார், அவருடைய தன்மை என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த கடிதத்துல இருப்பதை வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கடிதத்தையும் அந்த முன்னுரை பார்க்கும்பொழுது ஆண்டவர் வித்தியாசமான முறையில பேசுகிறவராக இருக்கின்றார். ஆனா இந்த சிமிர்னா திருச்சபை பார்க்கும் பொழுது வேதாகமம் சொல்லுகிறது, அவர் முந்தினவரும் பிந்தினவரும். He is the alpha and omega. Hallelujah. He is the beginning and then he is the end. அவரே ஆரம்பம் அவரே முடிவும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனபடினால அவருக்கு எல்லாமே தெரிந்திருக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, 2வது பகுதியை வாசிக்கும் பொழுது வேதாகமம் சொல்லுகின்றது, அவர் மரித்திருந்து பிழைத்தவருமானவர். ஹல்லேலூயா. He died but he rose on 3rd day. பிரியமானவர்களே, அவர் மரித்தார் ஆனா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தெய்வமாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. Amen. So that we are living resurrected God. Hallelujah. Sorry, we are worshiping resurrected God. நாம் உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கின்றோம் அல்லவா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மாம்சத்துல பிறந்து வளர்ந்தார். ஆனா பிரியமானவர்களே, அவர் மரித்தார். பிதாவானவர் அவரை உயிரோடு எழுப்புவதை வேதாகமத்துல வாசிக்கிறோம் அல்லவா? ஆமென். ஆனபடினால அவர் மரித்தார், ஆனா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தெய்வமாக இருக்க என்பதை, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு ஹைலைட்டாக இந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. மீன்ஸ் who is Jesus Christ? அல்லேலூயா. அப்படியா யார் இந்த இயேசு கிறிஸ்து? அவர் முந்தினவர் பிந்தினவர் மரித்தோடு உயிர் தெழுந்தவர், அவர் சகலத்துக்கும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். இதா யார் இந்த கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வேதாகமம் சொல்லுகின்றது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும்
தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வாசிக்கின்றோம். பிரியமாவளே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இட் டாக்ஸ் அபௌட் தி கண்டிஷன் ஆஃப் தி சர்ச். திருச்சபையுடைய நிலைமையை இந்த வேதாகம் இங்கே சித்தரிப்பதை பார்க்கின்றோம். மறுபடியும் வாசிப்போம். பிரியமாலே, வேதாகம் சொல்லுகின்றது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன். நீ ஐஸ்வர்யவானா இருந்தும் உனக்குள் இருக்க தரித்திரத்தை நான் பார்த்திருக்கிறேன். அடுத்த கட்டமாக சாத்தான் கூட்டத்தை இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது எதை பத்தி பேசுது தெரியுங்களா? பிரியமாலே, இந்த திருச்சபை கடந்து போகிற ஒரு கடினமான சூழ்நிலை குறித்து இந்த வேதாகமும் இங்கே பேசுவதை நாம் வாசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா. பாருங்க, எபேசு திருச்சபைக்கு அதே தான் வருது. உன் கிரியை அறிந்திருக்கிற, உன்னுடைய யோசனைகளை அறிந்திருக்கிற, நீ பல காரியங்கள் நன்மையா செய்திருப்ப அறிந்திருக்கிறேன்னு சொல்லி கிரியை குறித்து ஆண்டு பேசி திருச்சபை வாழ்த்துறார். இங்கேயும் ஆண்டு அதான் சொல்றாரு, உன் கிரியை நல்ல கிரியை, உன் கிரியை நான் பார்த்திருக்கிறேன். இரண்டாவது பகுதியை ஆண்டு சொல்றாரு, உன் உபத்திரவத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு திருச்சபை கடந்து போற உபத்திரவம் ஆண்டவர் கண் மூடிட்டு இருக்க மாட்டாரு. இன்னைக்கு விசுவாசிகள் கடந்து போக உபத்திரவத்தை பார்த்து ஆண்டவர் கண் மூடிட்டு இருக்க மாட்டாரு. ஆண்டவர் God knows everything. அல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆமென். ஆனபடினால பிரியமானவர்களே, இங்கே என்ன நடப்பது என்பதை நாம் பார்ப்போம் என்றால், பிரியமானவர்களே, கொஞ்சம் இந்த வசனத்துடைய சில பேக்ரவுண்ட் பார்ப்போம் என்றால் உங்களுக்கு ஒரு அளவுக்கு இந்த திருச்சபை குறித்து சில காரியங்கள், சில சரித்திரங்கள் உங்களுக்கு புரியும். பிரியமாவளே, கொஞ்சம் இதோடைய இங்க காணப்பட்ட சில இஷ்யூஸ், இங்க இருக்கிற என்ன ஒரு ப்ராப்ளம் நாம் பார்ப்போம் என்றால், பிரியமாவளே, இந்த சிமிர்னா பட்டணத்துல பிரியமாவளே ராயனுக்காக ஒரு ஆலயம் இருந்தது. ஓகேங்களா? ராயனுக்காக ஒரு ஆலயம் இருந்தது. சோ அந்த ஆலயத்தை என்ன பண்ணணும்னா பிரியமாவளே, அங்க இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டாம், போய் விளக்கு போட்டு கைகளை உயர்த்தி ராயனே ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் அப்படியாக சொல்ல வேண்டும். ஆமென். அப்படியாக சொல்ல வேண்டும். Jesus is the Lord. They must confess Jesus is the Lord. ராயன் ஆண்டவன் என்று சொல்லி, அவன் தான் ரட்சிக்கிறான், அவன் தான் ஆண்டவன் என்று சொல்லி அவர்கள் கைகளை உயர்த்தி அப்படியாக அறிக்கை செய்ய வேண்டும், கன்ஃபெஸ் பண்ண வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை பிரியமாலே அவர்கள் அந்த மாதிரி கன்ஃபெஸ் பண்ணும்போது they will give a certificate. அவங்க ஒரு சான்றிதழை கொடுப்பார்கள். எஸ், இவங்க இந்த மாதிரி காரியத்தை அறிக்கை செய்திருக்கிறாங்க, இவங்க இந்த சீசர், அதாவது இந்த ராயன் தான் ஆண்டவர் சொல்லி அறிக்கை செய்தபடினால அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சோ பிரியமானவர்களே, யாருக்கெல்லாம் சர்டிபிகேட் இல்லையோ அவர்கள் என்ன பண்ணாங்க, உபத்திரவப்படுத்த ஆரம்பிப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, யார் இந்த உபத்திரவத்தை அதிகமாய் கடந்து போனது? சிமிர்னா திருச்சபையில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள், ஆண்டவருக்கு உண்மையா இருந்தவர்கள் இப்படிப்பட்ட உபத்திரவத்தை கடந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட மக்கள் இவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்தார்கள் சொல்லி ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டத்தை நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, யார் இவர்களுக்கு இந்த உபத்திரவத்தை கொடுத்தார்கள்? யாரெல்லாம் ராயனை ஆராதிக்காம போனாங்களோ பிரியமானவர்களே, இவர்களை யார் உபத்திரப்படுத்தினா? ராயனை ஆராதிக்கிறவர்கள் ஆராதிக்காத இந்த கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரமாக மாறினார்கள். ஒன்று. இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது பிரியமானவர்களே, யாரெல்லாம் அந்நிய தேவத்தை ஆராதித்தார்களோ இவர்கள் இந்த கிறிஸ்தவர்களுக்கு இவர்கள் ஒரு எதிரியாக மாறினார்கள். அப்படின்னா அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறவர்கள் இந்த சிமிர்னா பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவமாய் மாறினார்கள். மூன்றாவது காரியம் பிரியமானவர்களே, இது முக்கியமான ஒரு காரியம், யூதர்களாய் வந்த யூதர்கள் நிமித்தமாக வந்த உபத்திரவத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் காரியம் சொன்ன, ராயனை ஆராதிக்கிறவர்கள் உபத்திரவத்தை கொண்டு வந்தார்கள். and those who are worshiping other gods and pagans, ஓகேங்களா, மற்ற அந்நிய தெய்வத்தை வணங்கினவங்க உபத்திரவத்தை கொண்டு வந்தார்கள். மூணாவதாக பிரியமானவர்களே, யூதர்களாய் வந்த யூதர்கள் நிமித்தமாக வந்த உபத்திரவத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
இன்னைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது அநேக உபத்திரவங்கள் யார் நிமித்தமாக வந்தது? யூதர்கள் நிமித்தமாக உபத்திரம் வந்தது. ஏன் இந்த உபத்திரம்? பிரியமானவர்களே, யெகோவா தேவனை இவர்கள் ஆராதிக்கிறவர்கள் என்று அறிந்து கூட பிரியமானவர்களே, இவர்களால் இயேசு கிறிஸ்துவை அவர்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. They couldn't accept Jesus Christ the Lord. அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பக்குவத்தில் இருந்தபடினால பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவர்கள் செய்கின்ற காரியத்தை அவர்கள் அது உதாசனப்படுத்தி அவர்களை உபத்திரவப்படுத்தினவர்கள் இந்த யூதர்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். And also பிரியமானவர்களே, யூதர்கள் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? பிரியமானவர்களே, இதெல்லாம் சரித்திரம். யூதர்கள் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? பிரியமானவர்களே, they start to worship Ryan and against God. அல்லேலூயா. அவர்கள் இந்த யூதர்கள் செய்த காரியம் என்ன? இவர்கள் இயேசுவை வணங்காம ராயனுடைய தேவாலயத்தில் போயிட்டு சற்றமும் சொன்னது போல அந்த காரியத்தை செய்து ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் இந்த வேதாகமம் சொல்லுகின்றது பிரியமானவர்களே, 9ஆம் வசனத்துல, உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவன். எப்படி? ஆண்டோடைய பார்வையில அவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், ஆனா மக்களுடைய பார்வையில பிரியமானவர்களே அவர் தரித்திரராக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினால தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த பகுதி சொல்லுகின்றது, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதரா இராமல், அங்க யூதர் என்று சொல்லி யூதரா இல்லாம என்ன பண்றாங்க? சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்களாய் தூஷணத்தை செய்தார்கள். அப்பனா இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இந்த யூதர்கள் சாத்தானோடு கை கோத்து, அதாவது இந்த ரோமருடைய அரசாட்சி கீழே இருந்தபடினால பிரியமானவர்களே, இந்த ரோமரோடு கை கோத்துட்டு இவங்க என்ன செய்தாங்க? அந்த ரோமர்கள் என்ன செய்யறாங்க? அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். கடவுளுக்கு விரோதமான தூஷணமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். இந்த ஒரு கடினமான சூழ்நிலை தான் பிரியமானவர்களே இங்க இருக்க சிமனா பட்டணத்திற்கிற கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தையும் கடினமான சூழ்நிலை கடந்து போனார்கள். அதனால்தான் 9ஆம் வசனம் சொல்லுகின்றது, உன் கிரியையையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவானா இருப்பதை அறிந்திருக்கிறேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஹல்லேலூயா. In the eyes of God they are rich people. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏன் இவங்க உபத்திரவத்தையும் அவங்க கிரியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனா அந்த யூதர்கள் செய்த காரியம் பிரியமானவர்களே அது ரொம்ப ஒரு பொல்லாத ஒரு காரியம். ஓகேங்களா? ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை இந்த யூதர்கள் செய்வதை நம் சரித்திரத்துல பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆமென். I hope you understand. இந்த 9ஆம் வசனம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்போது 10ஆம் வசனத்துக்குள்ளாக கடந்து வருவோம். Let's come to the verse 10. பிரியமானவர்களே, 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசனோ உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஏன் இந்த சிமிர்னா திருச்சபை உபத்திரவத்தை கடந்து போனார்கள்? காரணம், இவர்கள் இந்த அந்நிய தெய்வங்களையோ அல்லது ராயனோ வணங்காத பட்சத்துல கர்த்தருக்கு உண்மையா இருந்தபடினால்தான் இங்க வேதாகமம் சொல்லுகிறது, நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அல்லேலூயா. எனக்கு அன்பாங்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம் தெரியுங்களா? கிறிஸ்துவுக்காக உண்மையா நிற்கும் பொழுது நிச்சயமாகவே பாடுகள் உபத்திரவங்கள் நிச்சயமாகவே வரும். பிரியமானவர்களே, உலக சரித்திரங்கள், இக்காலத்து சரித்திரங்கள் சரி, அக்காலத்து சரித்திரங்கள் சரி, ஆண்டவருக்கு உண்மையா நின்றவர்கள் உபத்திரவத்தை கடந்து போனார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம் அல்லவா? என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 12. 2 Timothy chapter 3 verse 12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியை நடக்க மனதாய் இருக்கிற யாவரும்
துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையா நடக்க பிரயாசப்படுறவங்க நிச்சயமாக உபத்திரவத்தையும் பாடுகளை கடந்து போவார்கள். இந்த சிமிர திருச்சபைக்கு விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் உண்மையாகவே பிரியமானே இந்த உபத்திரவத்தை கடந்து போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, இது சாதாரண உபத்திரவம் அல்ல. நான் ஏற்கனவே உங்கள் மத்தியில சொல்லி இருக்கிறேன் பிரியமானே, இந்த ஏர்லி சர்ச் கிறிஸ்டியன் ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் கடந்து போன உபத்திரவம் அது 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 நினைச்சு பார்த்தாலே நம்முடைய இருதயமே நடுங்கும், நம்முடைய கை கால சிலுங்கும். அந்த அளவுக்கு ஆதி திருச்சபை விசுவாசிகள் உபத்திரவத்தை கடந்து போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா. பிரியமானவர்களே, சரித்திரத்தை பார்க்கும்போது பிரியமானவர்களே, முதலாவது இந்த உபத்திரவத்தை ஆரம்பிச்சவனே நேரோ மன்னன் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, நேரோ மன்னனுக்கு கிறிஸ்தவங்களை பிடிக்கவே பிடிக்காது. அவன் செய்த காரியம் என்ன பிரியமானவர்களே, ஒரு தூணில கிறிஸ்தவர்களை கட்டி போட்டு அவங்க மேல எண்ணெயை ஊற்றி அவங்களை எரிப்பார்கள். The burn them alive. உயிரோடு அவர்கள் எரிப்பார்கள். யாரெல்லாம் அந்த டைம்ல விருந்துக்கு வராங்களோ இல்ல மத்த காரியம் செய்ய வராங்களோ, இந்த தூணில எரிந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார்கள். சோ அந்த மாதிரி உபத்திரவத்தை கிறிஸ்தவர்கள் கடந்து போனார்கள். ஆமென். பிரியமானவர்களே, நீங்க நேரோ மன்னனுடைய உபத்திரவத்தை நீங்க பார்க்கலாம். அதுக்கு பிற்பாடு பிரியமானவர்களே, இன்னொருத்த வந்தா பிரியமானவர்களே, அவன் இன்னும் கிறிஸ்தவர்களை கொன்று குமிக்க ஆரம்பித்தான். திருச்சபை ரத்த வெள்ளத்துல ஓட ஆரம்பித்தது. இப்படியாக உபத்திரவங்கள் பகிரங்கமாக இருந்தது பிரியமானவர்களே. அதனால்தான் வேதாகமம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்காக உண்மையா நிற்பவர்கள் பாடுகள் நிச்சயமாக கடந்து போவார்கள். அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமெல்லாம் கடந்து போறது ஒரு வித்தியாச உபத்திரமா இருக்கலாம். பட் ஆதி விசுவாசி கடந்து போன உபத்திரமும் நாம் கடந்து போன உபத்திரமும் பிரியமானவர்களே, அதை கம்பேர் பண்ணும்போது we are nothing, நாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆதி விசுவாசிகள் தங்கள் ஃபெய்த்துக்காக ஆண்டவருக்காக உண்மையா நின்றார்கள். அதான் அந்த 10ஆம் வசனம் சொல்லுது, நீ பட போற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசுவை அறியாத நாடுகள், அதாவது பல இஸ்லாமிக் நாடுகளை பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளவு பெரிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிரியமாக எவ்வளவு உபத்திரவத்தையோ கடினமான சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க ஃபெய்த்துக்காக உண்மையா நிற்கிறாங்க. அல்லேலூயா. வாழ்ந்தாலும் மரித்தாலும் இயேசுவுக்காக உண்மையா நிற்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆனபடினால இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசு உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உபத்திரவங்கள் எப்படி வேணா வரலாம். பிசாசு நிமித்தமாக வரலாம், மனிதர்கள் நிமித்தமாக வரலாம், எப்படி வேணா இந்த உபத்திரவங்கள் வரலாம். ஆமென். பிரியமானவர்களே, சரித்திரங்களை பார்க்கும் பொழுது நிறைய பேர் காவலில் அடைக்கப்பட்டார்கள். அநேக பேர் தங்களுடைய ஃபெய்த்துக்காக, தங்களுடைய உண்மையான பக்திக்காக மரித்தவர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால்தான் இங்க வேதாகமம் சொல்லுகின்றது பிரியமானவர்களே, ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, we must stand firm in the persecution. உபத்திரவங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது அதுல உண்மையா உறுதியா நிற்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளையே, இன்னைக்கு நாம இந்த மலேசியா தேசம் இன்னொரு காலகட்டத்தை கடந்து போவதற்கு அதிக சாத்தியம் உண்டு. ஆமென். நிறைய ப்ரொஃபஸி நம்ம கேட்டிருக்கிறோம், மலேசியாவுக்கு உபத்திரவம் அது அருகாமையில் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய ஃபெய்த்துக்காக உண்மையா நிற்க முடியுமா? எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா. உண்மையா என்னுடைய ஃபெய்த், அல்லேலூயா, என் ஆண்டவர் மீது வைத்திருக்க பயபக்தி நிமித்தமாக உண்மையா நிற்க முடியுமா? எனக்கு அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, சும்மா இமோஷனல் நம்ம பேசக்கூடாது. உண்மையா நான் நிற்பனா? அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, மரண பரியந்தம் நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு பிரிகிற வரையிலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். உபத்திரவத்துல, பாடுகள் மத்தியில கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாக நம்மை உற்சாகப்படுத்துகின்றது. எனக்கு அன்பானவர்களே, ஆதி திருச்சபை இதை கடந்து போனார்கள்.
உண்மையா இருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள நானும் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நாம் பிரியமானவர்களே பாடுகள்ல உண்மையா இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம திருச்சபையில பாடுகள் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆனா உண்மையான பாடுகள் இதற்கு மேலாக வரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையாய் மனதால் நடக்கிறவர்கள் நிச்சயமாகவே உபத்திரவத்தையும் பாடுகளை கடந்து போவார்கள். ஆனா வேதாகமம் சொல்லுகின்றது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Peter 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 10. 1 பேதுரு 1 Peter chapter 5 verse 10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா. பிரியமார்களே, இந்த உலகத்துடைய பாடுகள் கொஞ்ச நாள் தான். ஆனா வேதாகமம் சொல்லுகின்றது இந்த கொஞ்ச கால் பாடுகள்ல உண்மையா நிற்க வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகின்றது. அல்லேலூயா. ஆனபடியால் வேத வசனம் சொல்லுகின்றது கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை தேவன் என்ன பண்ணுவாரா, ஆண்டவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலை நிறுத்துகிற தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. ஆனபடியால் பிரியமார்களே, எவ்வளவு பெரிய உபத்திரவத்தை கடந்து போனாலும் நம்மளோடு நம் தேவனாக கர்த்தர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆமென். சோ ஆண்டவருடைய பிரியமானவர்களே, இந்த உபத்திரவத்தை சந்தோஷமாக உண்மையா நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த வசனம் சொல்லுகிற இன்னொரு பகுதி சொல்லுகின்றது பிரியமானவர்களே, ரெவலேஷன் chapter 2 verse 10. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உண்மையா நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை crown of life, அல்லேலூயா, ஜீவ கிரீடத்தை தேவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அப்படியானா பரலோகத்துல அழிவே இல்லாத ஒரு ராஜ்யத்துல பிரவேசிக்க போறோம் அல்லவா, அங்க நித்தியமாக ஆண்டவரோடு நாம் இருக்க போகிறோம். ஆமென். praise the Lord. last verse, கடைசி வசனம் verse 11. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. பிரியமானவர்களே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டு வார்த்தைக்கு உண்மையா நம்ம கேட்கணும். அதான் சொல்லு, உனக்கு காது இருக்கா கேளு. லிசன் டு காட், லிசன் டு காட். ஆண்டு சொல்லத்தை கேளுங்க, ஆண்டு சொல்ல கேளுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபையே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொந்த போக்குல சுய போக்குல வாழ்ந்தது போதும். கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு விடுக்கிறார். திருச்சபையே listen to God. ஆண்டவர் சொல்லுவதை கேள், செவிமடுத்து கேள். சொந்த இஷ்டத்துக்கு சொந்த காரியத்தை இஷ்டமா செய்யறது நிறுத்தி விடுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியாக நம்ம மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பார். பிரியமானவர்களே, நாம் செவி கொடாவிட்டால் அந்த ஜீவ கிரீடம், அந்த நித்திய வாழ்வு நமக்கு இல்லவே இல்லைங்க. இது வெரி ஷுவர். ஆனபடினால எனக்கு அன்பானவர்களே, வேதாகமம் சொல்லுகிற விதமாக இன்றைக்கு ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரி சகோதரனே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன். அல்லேலூயா. யார் ஓவர்கமர்ஸ்? ஜெயம் கொள்ளுகிறவன். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. நீங்க கர்த்தரால் பிறந்திருப்பீர்கள் என்றால் நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. அடுத்த கட்டம் வேதவாசம் சொல்லுது, உங்களுக்கு 2ஆம் மரண அக்னி இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு 2ஆம் மரணம் உங்களை சேதப்படுத்துவது இல்லை என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுகின்ற. அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சிமோனா திருச்சபையை பார்த்து ஆண்டு சொன்ன காரியம் என்ன? முதல் காரியம் பிரியமானவர்களே, நான் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நான் அல்வா ஒமேகா, நான் உயிர்த்தெழுந்த தேவனமா இருக்கிற கர்த்தர். நான் சொல்லுகிறதாவது 2வது பகுதியாக
நான் உபத்திரவத்தையும் உன் பாடுகளையும் எல்லாமே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. 3வது கால வேதாகமம் சொல்லுகின்றது, அந்த உபத்திரவத்தை ஆண்டு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உபத்திரவங்கள் பாடுகள் வரும் பொழுது அதன் மத்தியில மரண பரியந்தமும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார். அப்படி நிற்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார், நீ ஜெயிக்க பிறந்தவன், நீ ஜெயம் உள்ளவன், உனக்கு நிச்சயமாக ஆண்டு ஜீவ கிடத்தை கொடுத்து 2ஆம் மரண அக்கினில நாம் மாட்டுவது கிடையாது என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் உங்க வார்த்தையை கேட்டு எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் அது உண்மையாய் நிற்க எனக்கு உதவி செய்யும். யார் என்னை துன்பப்படுத்தினாலும், எங்கே துன்பங்கள் உபத்திரம் எழும்பினாலும் நான் உங்களுக்கு உண்மையா நிற்கணும் ஆண்டவரே. ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே. கடைசி வரைக்கும் உண்மையா இருந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் ஆண்டவரே. என்னோட நிச்சயத்தோடு நான் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். பிரியமகளே, இன்றைக்கு நாம் நற்கரணைக்கு நாம் வந்திருக்கிறோம் அல்லவா பிரியமகளே. நற்கரை ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக இன்று நாள் நாம் சோதித்து அறிந்து நம்மை ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்ன வந்தாலும் நான் உபத்திரவத்தை உண்மையா நிற்கணும் ஆண்டவரே. எவ்வளவு பாடுகள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. என்னுடைய கடைசி மூச்சு என்னை விட்டு புரிகிற வரைக்கும் நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் பண்ணுவோம் பிரியமானங்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. லெட்ஸ் ப்ரே. அன்பான ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சிமிர்னா திருச்சபையானது ஆண்டவரே பல விதமான உபத்திரவங்களை கடந்து போனாலும் ஆண்டவரே அநேக பேர் காவலில் போடப்பட்டார்கள், அநேக பேர் மரித்ததும் உண்டு ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த திருச்சபை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள ஒரு காரியம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உண்மையா இருக்க வேண்டும். உபத்திரவங்கள் பாடுகள் எவ்வளவு வந்தாது மத்தியில கர்த்தருக்கு உண்மையாய் நிற்கிற பிள்ளைகளாய் இருக்க எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இந்த நற்கரை நாங்கள் எடுக்கும் போது கூட அப்பா தகப்பனே, உம்முடைய கரம் எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்க உண்மையா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நற்கரைக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் ஒரு கமிட்மெண்ட் பண்றோம் ஆண்டவரே. என்ன வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உங்களை விட்டு பிரியக்கூடாது. என்ன வந்தாலும் உமக்கு உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. எவ்வளவு பாடுகளோ எவ்வளவு கஷ்டங்களோ யார் எங்களை உபத்திரவப்படுத்தினாலும் ஆண்டவரே நாங்க ஒருபோதுமே உங்களை விட்டு போகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க விசுவாசத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா ரீதியிலும் எல்லா சூழ்நிலையும் நாங்கள் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, இவ்வளோ பாடலை நாங்கள் உமக்காக மறிப்பேன், உமக்காக சகிப்பேன், எவ்வளோ பாடல்களை நாங்கள் பாடுறோம். ஆனா எனக்கு உண்மையா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையா உபத்திரவத்துல உண்மையா நிற்க எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை எடுத்து நிறுத்தும் ஆண்டவர். என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு மலை போல பிரச்சனை வந்தாலும், எங்க ஃபேத்துக்கு சவாலாக என்ன காரியம் வந்தாலும் அதுல உண்மையாய் நிற்க எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஒருபோதுமே ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் போக கூடாது ஆண்டவரே. அப்பா, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் உம்முடைய கரங்கள் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பலப்படுத்தும் ஆண்டவரே. இன்றைக்கு அவர்கள் ஏதோ ஒரு போராட்டத்தை கடந்து போலாம், அதன் மத்தியில கர்த்தருக்கு உண்மையாய் நிற்க அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபத்திரவத்துல போராட்டத்தின் மத்தியில கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். God bless you. Praise the Lord. வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் இந்த பரிசுத்த பந்தியில சேர வந்திருக்கிறோம். எனக்கு அன்பாளர்களே, பயபக்தியோடு தேவனுக்கு பயந்து அஞ்சி நம் குடும்பத்தில் எடுத்தாலும் ஒரு பயபக்தியோடு எடுப்போம் என்றால் அது அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருவர், தலைவர் யாராவது ஒருவர் முன்வந்து இந்த பரிசுத்த நற்கரை அனுசரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்கள் வீடுகளை இப்படியாக நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருப்பீர்கள். அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சீக்கிர வண்ணமாக அதை எடுத்து நீங்கள் அனுசரிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா.
பாருங்கள், என்னோடு சேர்ந்து இந்த பரிசுத்தத்தில் நாம் பங்கு பெறுவோம் என அன்பானவர்களே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கெடுவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. அதனால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி யாவரும், சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, இது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவருக்கு மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை வாங்கும் போது அவர் மூலமாய் தேவ சுபாவத்துக்கு நாங்கள் பங்கு உள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என் நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் ஆபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்க எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இத பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவள்ளுவம் பற்றினார். ஆமென். திருமகளே, தெரிந்தவர்கள் ஜெபத்தை நாம் வாசிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கியாகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல, ஆகிலும் தேவரில் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறேன். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படுவோம். அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுது வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கனில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்தத்திற்கு தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்தத்திற்கு தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்தத்திற்கு தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த நற்கனில பங்கு பெறுவதற்கு கொண்டதாக ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோமாக. ஆண்டவரே, இந்த பரிசுத்த பந்தியில் சேர எங்களை தகுதிப்படுத்தும். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நாங்கள் அவபக்தியோடு இதை எடுக்காதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு பயந்து உங்களுடைய கற்பனைக்கு கீழ்ப்படைந்து உன்னை உத்தமமாக இதை எடுப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. திருமகளே, இயேசு கிறிஸ்து சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது, இதை வாங்கி புசியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இது இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக சிலுவையில் சிந்தப்பட்டது. இதை வாங்கி நாம் அருந்துவோமாக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக நாங்கள் எங்கள் குடும்பங்கள்ல இந்த பரிசுத்த நற்கனை அனுசரிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்தோடு இந்த பந்தியில நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். எங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பதாக அது உப்பாகவும் ஒடியாகவும் காட்சி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கை வேதாகமத்துக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது எங்களுடைய பரிசுத்தமோ அல்லது எங்களுடைய உத்தமத்தையும் நம்பி நாங்கள் வரல, ஆனால் உங்களுடைய கிருபை நிமித்தமாக இந்த பந்தியில் சேர்ந்திருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்டோம், அந்த வார்த்தையின்படி ஜீவிப்போம், ஆண்டவரை தொடர்ந்து விசுவாசிப்போம், ஆண்டவருடைய பாதையில் நடப்போம், அவருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். வாருங்கள் தேவஜனமே, இறுதி பாடலாகவும் காணிக்கை பாடலாகவும் இந்த பாடலை நாம் பாடுவோம். தாசரே தரணி அன்பாய் என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். பாருங்கள் பிரியமானவர்களே, நம் யாவரும் சேர்ந்து இறுதி ஜெபத்தோடு இந்த ஆராதனையை முடிவுக்கு நாம் கொண்டு வருவோம். பாருங்கள், நாம் ஜெபம் செய்வோமாக. நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் சிமனா திருச்சபையினுடைய உபத்திரவங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆனபடி நல்ல கர்த்தாவே, நாங்கள் வசனத்தை கேட்ட வண்ணமாக இறுதி வரையிலும் மரண பரியந்தமும் உமக்கு ஆண்டவரே சாட்சியாய் நின்று வாழ்ந்து சுகிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதோ கர்த்தாவே, இந்த உபத்திரவத்தில் நாங்கள் உறுதியாக நிற்பதற்கு தேவன் உங்களுடைய பலத்தையும் கிருபையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வீட்டிலிருந்து இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்க சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், தகப்பனே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பதே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.